கர்த்தர் தந்ததான ஒரு புதியதொரு நாளுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு புதிய வாரத்திற்குள்ளாக பிரவேசிக்கும் கிருபை தேவன் தந்திருப்பதற்காக அவருக்கு துதிகள் செலுத்துவோம். நம்முடைய தேவன் பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர், பிதாவின் வலது பார்சல் வீற்றிருக்கிறவர். அவரை சுற்றி கோடான கோடி தூதர்கள், கேரு பெண்கள், சேரா பெண்கள் அவரை ஸ்தோத்திரித்து துதித்து சேலின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி அவரை வாழ்த்துகிற வேளையில, துதிக்கிற வேளையில நாமும் இந்த முதல் சௌராஷ்டிர தேவாலயத்தில் அவருக்கு முன்பாய் கடந்து வந்து அவரை துதிக்கும்படியாக, ஸ்தோத்திரிக்கும்படியாக, ஆராதிக்கும்படியாக தேவன் நமக்கு கிருபை தந்திருப்பதற்காக நாம் அவருக்கு ஸ்தோத்திரங்கள் நன்றி செலுத்துவோம். 8 மாதங்கள் நடத்திய தேவனாகிய கர்த்தர் இந்த 9ஆம் மாதத்திலும் முதலாவது ஓய்வு நாளுக்கு நேராக தேவனாகிய கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருப்பதற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். உன்னதமான தேவன், மகிமையான தேவன் நம்மை இமற்றமாய் கைவிடாமல் பராமரித்து வந்ததற்காக, பாதுகாத்து வந்ததற்காக நாம் அவருக்கு துதிகளையும் நன்றியையும் நாம் செலுத்துவோம். நம்மை உண்டாக்கிய தேவனுக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம், வாருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஆகவே இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளையில நம்மை உண்டாக்கிய தேவனுக்கு முன்பாக முழு மனதோடு முழு ஆத்மாவோடு கூட அவரை பணிந்து கொள்ளும்படியாய் அவரையே நோக்கி பார்ப்போம். நாளுக்குரிய ஆராதனை எல்லா விதமான பகுதிகளையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக, அவரே பொறுப்படுத்த நடத்தும்படியாக அவரையே நோக்கி நாம் பார்ப்போம். பாடல் ஆராதனையும், துதியின் ஆராதனையும், சங்கீத ஆராதனையும், வேத பாடங்களின் ஆராதனையும், தம்முடைய பிள்ளைகள் செலுத்த உற்சாகமான காணிக்கையின் ஆராதனையும், நம்முடைய வார்த்தையின் ஆராதனையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய சமூகத்திலே நாம் ஜெபம் பண்ணுவோம். விசேஷமான நாளுக்குரியதான கர்த்தருடைய பந்திக்காக, திருவிருந்துக்காக தேவ சமூகத்தை நோக்கி நாம் பார்க்கிறோம். நமக்காய் அடிக்கப்பட்டவர், நமக்காகவே நொறுக்கப்பட்டவர், நமக்காகவே நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக தன் சரீரத்தையே பிடிக்க கொடுத்தவர், தன் உதிரமெல்லாம் நமக்காய் சிந்திய தேவன். அவரை நினைவுறும்படியாய் இந்த நாளில் பங்கு பிரதான தராபோஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் கிறிஸ்துவையே நோக்கி நாம் பார்ப்போம். வந்திருக்கிற சபையின் மக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவும், இன்னும் புறப்பட்டு வருகிற தேவனுடைய பிள்ளைகளை தேவன் சுகத்தோடும் வெள்ளத்தோடும் கொண்டு வரும்படியாகவும் தேவனை நோக்கி பார்ப்போம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காகவும், மன மகிழ்ச்சியின் நாளுக்காகவும், கர்த்தருடைய நாளுக்காகவும் நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, ஓய்வு நாள் தோறும் ஜெப ஆலயங்களை பிரசங்கித்த எங்கள் தேவனாகிய கர்த்தர், இந்த நாள் இந்த ஓய்வு நாளிலே கர்த்தாவே, என்னுடைய ஆண்டவரே ஜெப ஆலயத்தில் தேவனுடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேவனே, கர்த்தருடைய கரம், உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசன்னம் இந்த ஆலயம் முழுவதும் நிரம்பி இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஷகினாவின் மகிமையானது இந்த ஆலயம் முழுவதும் நிரப்பப்படுவதாக, ஆராதிக்கிற வந்துக்கிற கர்த்தாவே எங்களையும் ஆண்டவரே
உம்முடைய அபிஷேகத்தால் உம்முடைய ஆவியினாலே எங்களை நிரப்பியருளும்படி நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுகிற வார்த்தையின்படி ராஜா, நாங்கள் பரிசுத்த அலங்காரத்துடன் தொழுது கொள்ள, ஆராதிக்க, துதிக்க, ஸ்தோத்திரிக்க கர்த்தாவே நீர் கிருபை பாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை சமூகத்தில் நமக்கு பிரதியாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு இரட்சகர் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா, உற்சாகமா ஒரு அல்லேலூயா. கர்த்தரை துதித்து பாடி சில பாடலை பாடி நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். அல்லேலூயா. இந்த மாதத்திலும் கூட முதலாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு நேராக கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருடத்தில் 8 மாதங்கள் தேவன் நம்மை கண்ணின் மணி போல நம்மளை வழிநடத்தி வந்திருக்கிறார். இந்த 9ஆம் மாதத்திலும் கர்த்தருடைய பந்தியில நாம் ஆயத்தமாய் வந்திருக்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆராதனையின் ஆரம்ப பாடலாக அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் இன்னும் உற்சாகமாய் கரங்களை தட்டி அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மைகளே நிரம்பிட வந்திருக்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. நன்மை செய்தவர்க்கே நாம் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாம் நன்றிகள் செலுத்திடுவே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம்,
தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியை அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியை அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியை அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியை அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாடல் வருகிற ஒவ்வொரு அடியும் அவ்வளவு அழகா இருக்கும். ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திட இந்த மாதத்திலும் இந்த நாளிலும் எங்களுக்கு நமக்கு கிருபை கிடைத்திடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக நமக்காக நம்முடைய தேவன் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா அல்லேலூயா. ரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. கடைசி அடி பாடுங்க. துதி கன மகிமை முழு உள்ளத்தோடு செலுத்த வந்திருக்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சகலவித வானத்தின் பல கனிகளை திறந்து எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும்படியாய் நாம் எல்லாரும் கரங்களை தட்டி சம்பூரண ஆசீர்வாதத்தோட இந்த மாதத்துல என்னை திருப்தியாய் என்னை அனுப்புங்கப்பான்னு சொல்லி நாம் கேட்க போகிறோம். நல்ல உற்சாகமாய் துதி கன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. நல்ல வாய்களை விரிவாய் துதிகன மகிமையுமே ஆமென். முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகன மகிமை துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. சொல்லுங்க. முழு மனதோடு செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியை அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியை அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியை அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியை அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே
அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. அல்லேலூயா. அல்லேலூயா. பாட்டு பாடிட்டு இருக்கும்போது நான் உங்களை பார்த்து பாடுறதுனால பார்த்தீங்கன்னா சில மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். ஒருவேளை நம்ம யூத்தை இங்கே உட்கார வச்சுட்டு வயசானவங்களை உட்கார வச்சுட்டோமோ சொல்லிட்டு வந்து, ஏன்னா அம்மாவை பார்த்தீங்கன்னா அவ்வளோ உற்சாகம் பாட்டு பாடுறாங்க, கை தட்டுறாங்க. நான் இங்கே பார்க்குறேன், நானும் வாரம் யூத் பிள்ளைங்கிட்ட சொல்கிறேன், நல்லா கையை தூக்கி நல்லா தட்டி பாடுங்கன்னா அவங்க இப்படி இப்படி படும்போது எனக்கு மைண்ட் எடுத்து ஓட மாட்டேங்குது. அதனால் சிங்க்ரனைஸ் ஆகலை எனக்கும் எஸ்தருக்கும் வந்து. நல்லா கையை தட்டி நல்லா உற்சாகமாக எவ்வளோ பாட்டு பாடுறோம்? 3 பாட்டு. 3 பாட்டு பாடிட்டு ஒரு 2-3 பாட்டு ஆராதித்து நம்ம அடுத்த பகுதிக்கு கடந்து போயிடும். 3 பாட்டு தான் கை தட்டி பாட போகிறோம், ஆராதிக்க போகிறோம். முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு உம்மை துதிப்பேன். அப்போ கையை நல்லா உற்சாகமாக தட்டுங்க. ஹல்லேலூயா. கையை தட்ட தட்ட கதவுகள் திறக்கப்படும். ஹல்லேலூயா. நல்லா உற்சாகமாக பாடுங்க. அடுத்து ஒரு பாடல். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் களங்களில் நிரம்பிடும் தானியமும் நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் இன்னும் உற்சாகமாய் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. சொல்லுங்க. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் களங்களில் நிரம்பிடும் தானியமும். கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் களங்களில் நிரம்பிடும் தானியமும். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை எனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். வெற்றி மேல் வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. உன்னை அவர் தமக்காக தெரிந்து கொண்டார், தம் பெயரை உனக்கு வழங்கினாரே. உன்னை அவர் தமக்காக தெரிந்து கொண்டார், தம் பெயரை உனக்கு வழங்கினாரே. சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். சுற்றமும் நண்பரும் உன்னை மதிக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார்.
கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே. உன் தேசம் முழுவதும் மழை பொழியும், உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவான். உன் தேசம் முழுவதும் மழை பொழியும், உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவான். பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பான். பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பான். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நான் கலங்கிடவே மாட்டேன். கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். நான் கலங்கிடவே மாட்டேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்த பாடலை மறுபடியும் பாட போகிறோம். எப்படின்னா, கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார், நான் கலங்கிடவே மாட்டேன். ஒவ்வொரு ஸ்டான்சர் பாட போகிறோம். கையிடும் வேலையில் ஆசீர்வாதம், களங்களில் நிரம்பிடும் தானியம், நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். ஒவ்வொரு அடியும் நாம் அந்த அர்த்தத்தை உணர்ந்தவர்களை இந்த மாதம் முழுவதும் நம்முடைய கையின் பிரயாசம் தேவன் ஆசீர்வதிக்கணும். நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கணும். நிறைவான நன்மை, மீதியான துணிக்கைகளை எடுக்க தேவன் கிருபை செய்யணும். கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லி நாம் பாடலாம். நல்ல கரங்களை தட்டி கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், களங்களில் நிரம்பிடும் தானியமும். கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், களங்களில் நிரம்பிடும் தானியமும். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். நான் கலங்கிடவே மாட்டேன். கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். நான் கலங்கிடவே மாட்டேன். சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். வெற்றி மேல் வெற்றியை எனக்கு தந்து கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். வெற்றி மேல் வெற்றியை எனக்கு தந்து கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். நான் கலங்கிடவே மாட்டேன். கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். நான் கலங்கிடவே மாட்டேன். என்னை அவர் தமக்காக தெரிந்து கொண்டார். தம் பெயரை எனக்கு வழங்கினாரே. என்னை அவர் தமக்காக தெரிந்து கொண்டார். தம் பெயரை எனக்கு வழங்கினாரே. சுற்றமும் நண்பரும் என்னை மதிக்க கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். சுற்றமும் நண்பரும் என்னை மதிக்க கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். நான் கலங்கிடவே மாட்டேன். கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். நான் கலங்கிடவே மாட்டேன். என் தேசம் முழுவதும் மழை பொழியும், எனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். என் தேசம் முழுவதும் மழை பொழியும், எனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். பிறருக்கு நானும் கடன் கொடுக்க கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார். பிறருக்கு நானும் கடன் கொடுக்க கர்த்தர் என்னை மேன்மையாக வைப்பார்.
கர்த்தர் என்னை மென்மையாக வைப்பார், நான் கலங்கிடவே மாட்டேன். 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 எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய், இன்னும் உற்சாகமாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த ஒரு பாடலை பாடப் போகிறோம். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதி தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. சொல்லுங்க. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. கர்த்தர் எந்தன் அருகில் நின்று நான் உனக்கு யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் அருகில் நின்று நான் உனக்கு யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று இந்த இரண்டாவது அடியை பாடப் போகிறோம். நான் முடியாது என்ற போது தேவன் என்ன சொல்றாராம்? முடியும். நான் மனம் தளர்ந்த போது தேவன் சொல்றார் திடன் கொள். கர்த்தர் எந்தன் அருகில் நின்று நான் உனக்காய் யாவும் செய்வேன், உன் தேவையை பார்த்துக்கொள். இந்த மாதத்துல நம்முடைய தேவைகளை நம்முடைய தேவன் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. யெகோவா ஈரே, நீர் எல்லாம் பார்த்துக் கொள்வீர். ஒவ்வொரு மாதத்திலையும்
முதலாம் தேதியான கர்த்தருடைய கரத்துல நான் எப்பயுமே கொடுத்தேன். ஹalleluya. ஈரே நீர் எல்லாம் பார்த்து கொள்கிறது. ஆமென். கர்த்தர் என் அருகில் நின்று எனக்காக என்ன செய்யணும் நீர் சித்தம் வச்சிருக்கீரோ அதை செய்யுங்க. இந்த மாதத்தில் அப்படியே தாமே நாம் இந்த பாடலை பாடி நாம் ஆராதனைக்குள்ளா கடந்து செல்ல போகிறோம். நம்மை நாமே அர்ப்பணிக்க போகிறோம். ஹalleluya. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே, நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே, கர்த்தர் என் அருகில் நின்று நான் உனக்காய் யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே, கர்த்தர் என் அருகில் நின்று நான் உனக்காய் யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே, கர்த்தர் என் அருகில் நின்று நான் உனக்காய் யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே, என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு, என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு. அல்லேலூயா. நாம் அப்படியே கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரிக்கலாமா? நல்ல சத்தத்தை உயர்த்தி நீங்க தான் ஸ்தோத்திரிக்க போறீங்க. மைக் வால்யூமை காட்டிலும் உங்களுடைய வால்யூம் இன்னும் அதிகமா எழும்பணும். இன்னும் சத்தமாய் சத்தமாய் ஸ்தோத்திரிங்க. அப்பா நன்றி 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 ராஜா. ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 இயேசுவே, உமக்கு நன்றி 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 ராஜா. Thank you Jesus, thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி 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 ராஜா. Hallelujah, hallelujah, hallelujah. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 இயேசுவே, உமக்கு நன்றி 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 தேவா தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. கதாதி கதாவே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஒருவராய் பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya. தேவன் ஆசீர்வதிக்க போறீரே, உமக்கு நன்றி ராஜா. ஹalleluya. அப்பத்தையும் தண்ணீரை நீர் ஆசீர்வதிக்க போறீரே, உமக்கு நன்றி ராஜா. இந்த மாதம் தொடங்கி 6 நாட்கள் என் தேவன் கிருபையாய் நேர்த்தியாய் தேவன் எங்களுக்கு ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன் அப்பா. ஒவ்வொரு நாளும் கிருபைகளாய் எங்களை நடத்தி செல்பவரே, உமக்கு நன்றி ராஜா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி நன்றி நன்றி. இன்னும் வாய்களை விரிவாய் திறந்து துதிங்க. ஹalleluya. Thank you Lord, thank you Jesus. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா. ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி 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 நன்றி. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். செங்கடலை நீர் பிளந்து
செம்மையான பாதை தந்தீ. எரிகோவின் கோட்டைகளை யோசனையா தகர்த்தீ. செங்கடலை நீர் பிளந்து செம்மையான பாதை தந்தீ. எரிகோவின் கோட்டைகளை யோசனையா தகர்த்தீ. கோலியாத்தின் தோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். பலவித சோதனையால் நாங்கள் புடமிடப்பட்டோமையா. பொன்னாக மாற்றிவிட்டீர், புது இருதயம் தந்து விட்டீர். பலவித சோதனையால் நாங்கள் புடமிடப்பட்டோமையா. பொன்னாக மாற்றிவிட்டீர், புது இருதயம் தந்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கைமுல்லை நீர். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். 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 ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானேன். ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானேன். துதியுடை போத்திடுவேன், சாம்பல் நீக்கிடுவேன். துதியுடை போத்திடுவேன், சாம்பல் நீக்கிடுவேன். அலங்காரமாக்கிடுவேன், சபையை அலங்காரமாக்கிடுவேன். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். 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 உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும், ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலே தான் எல்லாம் ஆகும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே
ஐயா நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே. ஐயா நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும், உம்மை தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும், இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே, சபையில் பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே, சபையில் பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க, ராஜா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க, ராஜா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழுந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழுந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழுந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றீ, மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றீ, மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே, மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே, இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை, ஆட்டுக்கோட்டின் இரத்தத்தினால் நல்ல கரங்களை உற்சாகமாய் உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. சபை மக்கள் எல்லாரும் ஆமென். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை, ஆட்டுக்கோட்டின் இரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே, இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை, ஆட்டுக்கோட்டின் இரத்தத்தினால், ஆட்டுக்கோட்டின் இரத்தத்தினால். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, இன்னும் உற்சாகமாய் இன்னும் உற்சாகமாய் கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா 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 அப்பா உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜா. உடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் கடந்து செல்வதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. 8ஆம் மாதம் முழுவதும் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து எங்களை வழி நடத்தின தெய்வமே உமக்கு நன்றி. 9ஆம் மாதத்திலும் அப்பா முதல் ஞாயிற்றுக்கிழமைக்கு நேராக விசேஷமாய் இந்த மாதத்திலும் கூட அப்பா இந்த பண்டிகை நாங்கள் பங்கு கொள்ள
எங்களுக்கு நீங்க அனுக்கிரகம் தந்திருக்கீங்கப்பா. எங்களுக்கு நீங்க கிருபை தந்திருக்கீங்கப்பா. எங்களுக்கு அந்த தயவு நீங்க தந்திருக்கீங்கப்பா. உமக்கு நன்றி ராஜா. எங்களையும் நீங்க உமக்காக எங்களை நீர் தெரிந்து கொண்டிருக்கீங்க. அநேகர் அழைக்கப்பட்டிருந்தாலும் உம்முடைய ஜனமாகி எங்களை நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். உமக்கு நன்றி ராஜா. நம்ம அப்படியே முழங்கால் படியிடுவோமா? முழங்கால் படியிட்டு நாம் யாவரும் கண்களை மூடி வானத்திற்கு நேராக கரங்களை உயர்த்தி நம்மை நாமே நம்மளுக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த தேவனை நோக்கி நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நம்முடைய ஜீவனையே கொடுத்த தேவன். அந்த தேவனை நோக்கி உமக்கு நன்றி அப்பா. உடைய சரீரமாகிய அப்பத்தை நீர் புசிக்க எங்களுக்கு தயவு பாராட்டி இருக்கிறதே உமக்கு நன்றி அப்பா. உடைய இரத்தமாகிய திராட்சை ரசத்தை பருகும்படியாய் கிருபையை தந்திருக்கீங்க. உமக்கு நன்றி ராஜா. நம்மை நாமே சில நிமிடங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உன்னதத்தில் இருக்கிற தேவனை நோக்கி சிங்காசனத்தை தேவனை நோக்கி உமக்கு நன்றி ராஜா. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே. ஆமென். என்னாலும் நடத்துவாரே. உண்மையிலே நம்முடைய தேவன் நம்மளை கரங்களை பிடித்து நடத்துகிற தேவன். நாம் பாடணும், என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. நான் தனித்து நின்ற போது அவருடைய கரம் எங்களை தாங்கி நின்றது. அந்த யாக்கோபின் தேவன், அந்த எல்ஷடாயின் தேவன், அந்த ஆபிரகாமின் தேவன், அந்த ஈசாக்கின் தேவன் நம்மை நடத்தி செல்கிற தேவன். விசுவாசத்தோடு இந்த மாதம் முழுவதும் நீ நடத்தி செல்வீங்கன்னு சொல்லி கரங்களை உயர்த்தி வானத்திற்கு நேராக உயர்த்துவோமா? யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே. என்னை என்னாலும் நடத்துவாரே. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. யாக்கோபின் தேவன் என் தேவன் ஆமென் எனக்கென்றும் துணையவரே. ஆமென். என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. ஜீவன் பிரியும் மட்டும் உம்மை மாத்திரம் சொல்லுங்க. நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை.
நம்புவே இறுதி வரை. ஆமென். நம்புவே இறுதி வரை. மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் ஆரம்பித்திருக்கிற அந்த ஓட்டம் நாங்கள் தனிமையாய் ஓடவில்லை ராஜா. நேசித்தவர் நீர், எங்களை வெறுக்காதபடியாக எங்களோடு இருப்பதற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் காட்டுகிற அப்பா பாதையிலே பொறுமையோடே ஆண்டவரே நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ராஜா. தொடர்ந்து நீர் ஆஸ்வதிங்க. உங்களுடைய வார்த்தையின்படி ஆண்டவரே எங்களை வழிநடத்துங்க அப்பா. அந்த நாளில் நாங்கள் வாசிக்க போகிற வேத பகுதிகளுக்காகவும் காணிக்கையின் பகுதிக்காகவும் உங்களுடைய வார்த்தையின் பகுதிக்காகவும் விசேஷமாக இந்த நாளில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள போகிற அப்பா திருப்பிறந்து பகுதிக்காகவும் நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இன்னும் ஒரு விசை ஆண்டவரே சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்ற நம்முடைய வார்த்தையின்படி உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இன்னும் ஒரு விசை ஆண்டவரே ரத்தத்தினாலே எங்களை கழுவுங்க. இந்த பந்திக்கு ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்துங்க ராஜா. அப்பா எங்களுள்ளாக ஏதாவது குறைகள் இருக்குமே ஆனால் அப்பா இந்த வேலையில் எங்களை சுட்டி காண்பீங்க. அதை அறிக்கை செய்து விட்டுவிட எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நீர் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. ரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நாம் யார் எழுந்து நிற்கலாம். சங்கீதம் 66 சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்க போகிறோம். சுபாசினி அக்கா முன்பாக வந்து சங்கீதம் 66 சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்க நாமும் சேர்ந்து வாசிக்கலாம். வாசிக்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சங்கீதம் 66 கடைசி வசனத்தை அனைவரும் சேர்ந்து வாசிப்போம். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கெம்பீரமாய் பாடுங்கள். கீர்த்தனம் பண்ணி அப்படி தேவனை நோக்கி, உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறீர். உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோடே வைக்கிறார். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். சர்வாங்க தகன பலிகளோடே உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன். ஆட்டுக்கடாக்களின் நினப்புகையுடனே கொழுமையானவைகளை உமக்கு தகன பலியாக இடுவேன். காளைகளையும் செம்மறியாட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன். என் ஆவினால் அவர் புகழப்பட்டார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் உமது சமூகத்தை இழக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆமீன். நாம் யாரும் அமர்ந்து கொள்ளலாம். முதலாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். பால்ராஜ் அங்கில் முன்பாக வந்து வாசிக்கும்படியாக கேட்கிறேன். எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 16 வரைக்கும். எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 16 வரைக்கும். முதலாம் வேத பாடம் எபேசியர் 5ஆம் அதிகாரம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மிலே அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி
வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தியீனமுமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் சோஸ்திரம் செய்தலே தகும். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிராதானிக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்ட நிமித்தமாக கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோவாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்கு பங்காளிகளாக இருங்கள். முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளை உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவைகளால் வெளிப்படத்திலே செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாய் இருக்கிறது. அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரமாங்குகிறதெல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறது. ஆதலால் தூங்குகிற நீ வெளித்து மரித்தோருட்டை எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனபடியினால் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமலும் ஞானமுள்ளவர்களைப் போல் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளாதனால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்பதே. வாசிக்க வேண்டிய முதலாவது வேதபாடம் வாசித்தாயிட்டு தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நாம் யாரும் எழுந்து நிற்கும் சௌராஷ்டிரா மொழியிலே ஒரு பாடலை பாடும் பொழுது நம் கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்துவோம். சுமதியக்கா முன்பாக வந்து சௌராஷ்டிரா மொழியில் ஒரு பாடலை பாடும் பொழுது நம் கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தலாம். கர்த்தர் நாமம் என் புகலிடமே என்ற பாடல் சௌராஷ்டிர மொழியில். ஏசுதேவோ அம்ரசரணகதி தாக் ஜுன்னா திகில் ஜுன்னா. ஏசுதேவோ அம்ரசரணகதி தாக் ஜுன்னா திகில் ஜுன்னா. Aski tumi sileno, Yehovah ire. Aski tumi sileno, Tudi keruve, tumko tudi keruve, tudi keruve, tumko tudi keruve. Yesudevo, amrasaranagadi. धाक जुन्ना दिगिल जुन्ना. येसुदेवो आम्रे शरणगदी धाक जुन्ना दिगिल जुन्ना. यहोवा निसिनो खोबिमो जयम देरासी. यहोवा निसिनो खोबिमो जयम देरासी. जयम देरासी खोबिम जयम देरासी. जयम देरासी खोबिम जयम देरासी. येसुदेवो आम्रे शरणगदी धाक जुन्ना दिगिल जुन्ना. येसुदेवो आम्रे शरणगदी धाक जुन्ना दिगिल जुन्ना. यहोवा राफा बरकेरन देवुनु. यहोवा राफा बरकेरन देवुनु. स्तुति केरुवे तुमको स्तुति केरुवे. स्तुति केरुवे तुमको स्तुति केरुवे. येसुदेवो आम्रे शरणगदी धाक जुन्ना दिगिल जुन्ना. येसुदेवो आम्रे शरण
ಗುರುವೇ ಯೇಸುದೇವು ಅವ್ರೆ ಶರಣಗದಿ ದಾಕ್ಷುಣ್ಣ ದಿಗಿಲ್ಜುಣ್ಣ ಯೇಸುದೇವು ಅವ್ರೆ ಶರಣಗದಿ ದಾಕ್ಷುಣ್ಣ ದಿಗಿಲ್ಜುಣ್ಣ. காணிக்கை ஜெபம். பிரபாக்கா முன்பாக வந்து காணிக்கை ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். சோத்திர ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் உம்மை தொழுது கொள்ளவும் தகப்பனே, உம்முடைய வார்த்தையை கேட்கவும் எல்லாரும் வந்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, எங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் நீடிய ஆயிலே நீர் தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களை எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே, இந்த காணிக்கை ஜெபத்துக்காக நேச கரத்தில் வருகிறோம் அப்பா. எங்கள் கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதித்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கரத்தில் வாங்கி தகப்பனே, உம்முடைய கரத்தில் தருகிறோம் அப்பா. அந்த பெரிய சாக்கியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆமேன் ராஜா. தகப்பனே, எங்களுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தையும் பலனையும் நீங்கள் தந்திருக்கீங்க, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் தேவைகள் எல்லாம் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்னும் வருங்காலங்களையும் உமது கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. எங்களுக்கு கையின் பிரயாசத்தை நீங்கள் ஆசீர்வதித்து நீங்கள் பெரிய பெரிய நன்மையை எங்களுக்கு தருகிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 100 மடங்கு அறுவடையை எங்களுக்கு நீர் தந்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா துதியும் கனமும் உமக்கு தருகிறோம். நீர் பரேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். இரண்டாம் வேத பாடம் சௌராஷ்டிரா வேத பாடம் குப்புசாமி அண்ணன் முன்பாக வந்து வாசிப்பார்கள். ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் வரைக்கும். ஆதி ஆகமம் 27ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் வரைக்கும். கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாக்கோப்பு ಅಬ್ಬರಿ ಆಶೀರ್ವಾದ ಫಲ್ಸೋ ರೆಬೆಕಲ್ ಅವಳು ಮೊಟ್ಟ ಬೇಡ ಏಸಾಕ್ ಒಪ್ಪಯ ವಸ್ತರು ಹಿಡಿ ಅವಳು ನನ್ನ ಬೇಡ ಯಾಕೋಪ್ ತೈ ಸುಡಿಸ್ ಹೇಸ್ ನಿತ್ತ ಯಾಕೋಪುಗೆ ಹಾದು ನುಗಿನ್ ಗೆಳಾಕ್ ಹೆಸನು ವಸ್ತರ ಹಾಲ್ ಜೈಸ್ ಫಲ್ಸೋ ತೆಲ್ಲ ಕೌನಮ್ಕಿನು ಅಪ್ಪಮ್ಮ ಅಬುಲ್ ಬೇಡ ಯಾಕೋಪು ಜಲ್ದಿ ಧಟೀಸ್ तेना तेल्ला खौनाव खल्ली अबुल बाप जलजी बा मिनी बोवस तेना जवाब कनो तू कौन मिनी पुस्यास याकोप अबुल बाप उसी मीस तुमरा फेलट बेड़ा ऐसा तुम्ही संगदान मी राणूजी मुगुन हनी रुचिकन हंदी खल्ली उरिय तुम्ही हुडी बिसी खैदी मग आशीर्वाद करो मिनी मेनास या ईसाक अबुल बेड़ाक्सी मर बेड़ा ಎಲ್ಲ ಇದ್ಕೆ ಕ್ಷಣಂ ತೋಗ ಕೋಣ ಅಭ್ಯಾಸ ಮಿನಿ ಪುಸೆಸ್ ತೆಲ್ಲ ತೆನ ತುಂಬ್ರ ದೇವು ಭಗವಾನ್ ಮಗ ಹೇದುಕರೆ ಹಾಲುಸು ಎಲ್ಲ ಇಂದ ಇದ್ಕೆ ಗಣಂ ಅಭ್ಯಾಸಿ ಮಿನಿ ಮಿನಾಸ್ ತೆಬ್ಬ ಈಸಾಕು ಯಾಕೆ ಪೂಜಲು ಮೊರ್ಬೇಡ ಲಗುತ್ತಾವು ತೂ ನಿಜಂಕೊಂಡು ಮೊರ್ಬೇಡ ಏಸಾಕಿ ಮಿನಿ ಮೀ ತೋಗ ಹೌಡಿ ಸಿ ಕಳಲು ಮಿನಿಸ್ ಮಿನಾಸ್ ತಿಸೋಸ್ ಯಾಕೋಪು ಅವಳು ಬಾಪ್ ಲಗುತ್ತಾ ಜಿಯಸ್ तेना तेग तेवढी सीधी सेद्दू याकोपुसन से हाथ की ऐसा सुन से मिनी तेन मिनास तेना अबुल दादा ऐसा के हाथ सुन खेस बंदिली अवे हाल ईसा को तेग आशीर्वाद केरस फिर तेना तू मोर मोड़ा बड़ा ऐसा की मिनी पुसेस तेना हाई मिस ऐसा मिनी संगेस थेबो ईसा को बड़ा तू हंदी खल्ली उरिया बोसला को मोरजलते मी खैदी तोगा आशीर्वाद केरुस मेनी संख्या मेनी मेनास तिसोस याकोबु खवनमु तेगा लघुत्त खल्लीची दियास याकोबु तेला खवनमु खयास त्राचरसुन मेली पियास थेब्बो ईसाकु तेजोल मोर बेड़ा तुर मोर लौताव मी तोगा आशीर्वाद केरुस मेनी मेनास तिसोस याकोबु अबुल बाप ईसाक लौता जियास तेना धक्किली हवे ऐसाक वस्तरगु ईसाक हुंगिसी आहा मोर बेड़ा के कोम्मन वसना भगवान आशीर्वाद करे पेरुगु धामुगे वसना सोन से भगवान तोगो
ఆకాశకే ముంచుకిను భూమికి పోసాకును ధాన్యంకిన్ త్రాచిరసుగు ఆశీర్వాదకరందక్ जुगु देशन तोग सेवा करे मेनक्यानु तोग अंकिरहान तुरा भाई बहनानु यजमान बन राई तुरा माइगे पिल्लनुगु तोग घनम देन तोग साबण చేస్తను साबण పొందన్ तोग आशीर्वाद कतनु आशीर्वाद का जीवन में से मिनी मिनस में से हम पड़ता मंडा Thank you, Lord. ஹல்லேலூயா. சத்தமா? Okay. சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். வழக்கம் போல் செவ்வாய்க்கிழமை வீட்டு ஜெப கூட்டம் மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். வீட்டு ஜெப கூட்டம் செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். இந்த வார வீட்டு ஜெப கூட்டம் திருமதி எஸ்தர் லட்சுமி அவருடைய இல்லத்தில் நடைபெறும். அவருடைய விலாசம் நம்ம அறிந்திருக்கோம். மீனாட்சி நகர் 8 மற்றும் 9 நடுவில் அவருடைய வீடு அமைந்திருக்கிறது. ஆகவே அவருடைய இல்லத்தில் நடைபெறும் ஜெப கூட்டத்தில் வரும்படியாய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். பெண்கள் ஐக்கிய கூட்டம் வெள்ளிக்கிழமை காலை 11 மணி ஆரம்பித்து மதியம் 1 மணி வரைக்கும் ஆலயத்தில் நடைபெறும். உமன்ஸ் ஃபெல்லோஷிப் வெள்ளிக்கிழமை காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரைக்கும் ஆலயத்தில் நடைபெறும். சகோதரிகள் யாரும் ஜெபிக்க வரும்படியாகவும் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். அதே போல் அன்று மாலை வெள்ளிக்கிழமை மாலை வேத பாட வகுப்பு மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரைக்கும் ஆலயத்தில் நடைபெறும். இதிலும் சபையார் பங்கு பெறும்படியாய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக ரவி அவர்கள் வந்து சுருக்கமான ஒரு சாட்சியை பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னையும் இன்றைக்கு உங்களோட உயிரோட சாட்சியாக இங்கே நிப்பாட்டியிருக்காரு. அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த வருடம் போன மாதம் ஆகஸ்ட்டில் வந்து எனக்கு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் நடந்தது. நான் இங்கே புதூர்லேருந்து தூத்துக்குடிக்கு ஒரு காரை வந்து டோ பண்ணி எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லி எனக்கு அந்த டோ பண்ண தெரியாது. முன்னாடி இருந்தவங்க அம்பாசிடர் சொல்லி எனக்கு தெரிஞ்சவங்க சொல்லி எனக்கு கேட்டாங்க. நானும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போயிட்டுருக்கோம். இப்போ ஸ்டார்டிங்கில் பாறைப்பத்தி போகும்போதே அந்த கயிறு அருந்து விழுந்துருச்சு. உடனே நான் ப்ரேயர் பண்ணுறேன், ஆண்டவரே நான் போகிறது கரெக்டாக இல்லைன்னு தெரியல, ஆனால் நான் ஒரு உதவி செய்கிறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாறைப்பத்தியில் திருப்பி இன்னொரு புது கயிறு வாங்கி கட்டிட்டு திருப்பி எடுத்துகிட்டு போகிறோம். 2வது டோல்கேட்டில் போகும்போதும் திருப்பி அந்த புது கயிறுமே அறுந்துருச்சு அருப்புக்கோட்டைக்கிட்ட. அப்பயும் நான் ப்ரேயர் பண்ணுறேன், ஆண்டவரே நான் செய்கிறது இதில் தப்பு, நான் தானே சொல்கிறேன், இல்லை என்னால் பண்ண முடியாது, வேண்டாம் நிப்பாட்டிடுங்க, நம்ம இது பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவர் கேட்காம திருப்பி அந்த இன்னொரு கயிறு வாங்கிட்டு டோ பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது நியர் தூத்துக்குடி டு ஒரு 30 கிலோமீட்டருக்கு முன்னாடி சடனாக என்ன நடந்துன்னே தெரில, என்னுடைய கார் பின்னாடி டோ பண்ணது அந்த கயிறு அருந்து அந்த கார் வந்து ஒரு பள்ளத்துக்குள்ளே ஒரு 3-4 டைவ் அடிச்சிருச்சு. நான் கண்ணை மூடிட்டு ஏசப்பான்னு சொல்லிவிட்டு அவ்வளோ கண்ணை மூடிட்டேன். அது கார் டைவ் அடித்து கார் வந்து தலைகீழாக கிடக்கு. நான் அது காருக்குள்ளே தான் இருக்கேன். எல்லோரும் வேகமாக ஓடி வந்தாங்க. வந்துட்டு பார்த்தாங்க, எல்லாம் நிறைய இது ஆக்சிடென்ட், அவ்வளோதான் ஆள் அவுட் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணேன். ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் நான் அந்த கண்ணாடியை உடைச்சி, கண்ணாடியெல்லாம் தூளாக போயிடுச்சு. என்னுடைய மொபைல் எல்லாமே அப்படியே ஃபுல்லாக உடஞ்சி எல்லாம் ஓடி போயிடுச்சு. நான் வெளியே வந்துட்டேன். அவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. ஆண்டவர் கிருபை செஞ்சார். சரி இது நான் இது பண்ணேன், என் வீட்டுக்கு தெரியக்கூடாது. என் ஃபோனு வேறு ஆஃப் ஆயிடுச்சு. சரி என் ஒய்ஃப் கண்டினியூஸாக ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க, ஃபோனை எடுக்கலை. அப்புறம் நான் கரெக்டாக அங்கே ஹாஸ்பிட்டலில் பார்த்தா என் கை ஃபுல்லாமே பயங்கர டேமேஜாக இருந்தது. ஒரு பெருவரெல்லாம் ஃபுல்லாக டேமேஜாக இருந்தது. ஸோ அங்கே இருக்கிற லோக்கல் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃபஸ்ட் எய்ட் மட்டும் பண்ணிக்கிட்டு உடனே நான் ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க என்னை கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் சொல்லலை, இல்லை நான் வீட்டில் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பார்த்தா பயங்கர ஆக்சிடென்ட் இருந்தது. உடனே அன்றைக்கி சாயந்தரமே இது பண்ணி நாங்கள் ஜிஹெச்சுக்கு போனோம். எனக்கு ஜிஹெச் போனால் இங்கே பேக் சைடு வந்து பெயின் கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாமே சரி ஒரு தடவை செக் பண்ணிக்கோ அப்படின்னு ஜிஹெச்சில் போய் செக் பண்ணேன். ஆனால் அவங்க எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஒரு வாரம் போச்சு, என்னால் கண்டினியூஸாக கழுத்து வந்து லைட்டாக கூட இப்படி திருப்ப முடியல, அந்த அளவுக்கு ஹெவி பெயின் ஆயிடுச்சு. உடனே என்னோடய பெரிய குளத்தில் ரெவரண்ட் ஜெபராஜ் அண்ணா இருக்காங்க. அவங்க வந்து பாஸ்டர் மூலமாக நமக்கு வந்து ஒட்டஞ்சத்திரத்தில் நமக்கு வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டஞ்சத்திரத்துக்கு போனேன். ஒட்டஞ்சத்திரத்தில் போயிட்டு அவங்க எல்லாமே எடுத்து பார்த்துட்டு, இல்லை ஸ்கேன் வந்து இங்கே இல்லை,
அதனால் நீங்கள் மதுரையில் இந்தியன் ஸ்கேனில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. எனக்கு 4 நாள் போக போக எனக்கு ஹெவி பெயின் ஆயிடுச்சு. என்னால் ஒரு லைட்டாக கூட நகர்த்த முடியல. சரி அன்றைக்கி ஸ்கேன் எடுத்துகிட்டு அப்புறம் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டோட நமக்கு தெரிஞ்சவங்க ஊழியக்காரங்க மூலமாக எல்லாருக்குமே அனுப்பிச்சிருந்தோம். அவங்க எல்லாருமே பார்த்துட்டு, இல்லை இந்த இது வந்து ரொம்ப சிவியராக இருக்குது, உங்கள் கழுத்து கூட வந்து ஸ்ட்ரோக் வர்றது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, அப்புறம் அன்னைக்கு சாயந்தரமே திருமங்கலத்தில் போயிட்டு ஒரு டாக்டர்கிட்ட இது பண்ணோம். அவர் டாக்டர் சொன்னாங்க, இல்லைப்பா நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 6 மந்த்து நீங்கள் வந்து டேப்லெட் மருந்து எடுக்கணும், ப்ளஸ் கண்டினியூஸாக அது வந்து நீங்கள் வந்து ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்ட்ரோக்கில் விழுந்துரும், உங்களுக்கு கழுத்து நார்மல் ஆகாதுன்னு. ஆனால் அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கர்த்தருடைய கிருபை, எங்கள்கிட்ட அதிகமாக காசு இல்லை. ஃபஸ்ட் டைம் இது பண்ணும்போது 1600 ருபீஸ் டேப்லெட்டு. இது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்ரி வீக் வந்து கண்டினியூஸாக அந்த மாத்திரை எடுக்கணும் 6 மந்த் வரைக்கும். ஒரு வாரம் தான் என்னால் அந்த டேப்லெட் எடுக்க முடிஞ்சு. அதுக்கடுத்து 2வது வாரம் போகும்போது அந்த டேப்லெட் வாங்கணும். அதுக்கடுத்து என்னால் மாத்திரை வாங்க முடியல, கையில் அமௌண்ட் இல்லை. நான் ஆண்டவர்கிட்ட பொருத்தனை வச்சேன், ஆண்டவரே நான் வந்து வாழ்நாள் முழுவதும் நான் எங்கே போனாலும் சரி, எங்கே ஒரு இடத்துல நான் ஊழியம் செஞ்சாலும் இது என்னுடைய சாட்சியாக சொல்லுவேன். எனக்கு நீங்கள் அற்புதத்தை கொடுக்கணும், நான் மற்றவங்க முன்னாடி லைவாக நின்று என்னுடைய நீங்கள் செஞ்ச அற்புதத்தை நான் பார்க்கணும் அப்படி சொன்னேனே. அந்த 2 வாரத்துலேருந்து அதுக்கடுத்து நான் எந்த டேப்லெட்டும் எடுத்துக்கல, எதுவுமே பண்ணலை. கர்த்தர் எனக்கு ஒரு பரிபூர்ண சுகம் கொடுத்து எனக்கு கழுத்தில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இன்றைக்கி உங்கள் முன்னாடி சாட்சியாக நிற்பதற்கு கிருபை செஞ்சார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் நம்மை பாதுகாக்கிறவர். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் எப்பொழுதுமே கூடவே இருக்கிறவர். நாம் ஏற்கனவே கடந்த வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன், நீங்கள் தேவனை தேடினால் அவர் உங்களுக்கு என்ன செய்வாராம்? தென்படுவார், அவர் உங்களுக்கு கூட இருப்பார்னு சொல்லி வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபத்தில் சொன்னேன். எந்த அளவுக்கு நாம் தேவனை தேடுகிறோமோ, தேவனை தேடும்போது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், அவர் நம்மோடு கூட வருகிறார், அவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் வசனங்கள் 14 மற்றும் 15 வாசிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுதலுக்குள்ளும் கெட்டுப்பொருளுக்குள்ளும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் சுகந்த வாசனையாய் இருக்கிறோம். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. இந்த வசனம் வாசம் ஞாபகம் இருக்கா? இருக்கு. எப்போ வாசம் தெரியுமா? வாசம் நேற்று சாப்பிட்டதே எனக்கு தெரியாது, வாசம் மறந்து போச்சு. போன வாரம் என்ன செய்தி கேட்டதோ அது போன வாரம் தான் தெரியும், அவ்வளோதான். நாங்கள் கேட்கிற வார்த்தைகள், கேட்கிற செய்திகள் இந்த அறைக்குள்ளோடு சரி, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஞாபகம் இருக்காது. நீங்கள் எப்பயோ கொடுத்த செய்தி இப்போ கேட்டால் எப்படியோ பாஸ்டர்? 2 வாரத்துக்கு முன்னாடி கடந்த மாதத்தில் பேசின வார்த்தை தான் 2 கொரிந்தியர் 2 இந்த 14-15 நாங்கள் கிறிஸ்துவின் வாசனை திரவியங்கள் என்று சொல்லி அந்த தலைப்பின் கீழாக ஒரு 3 விதமான குறிப்புகளை பார்த்தோம். 1 சந்தனமர வாசனை என்று சொல்லி பார்த்திருக்கிறோம். 2வது பரிமள தைலத்தின் வாசனை என்று பார்த்திருக்கிறோம். 3வது உகந்த வாசனை என்று பார்த்திருக்கிறோம். அந்த உகந்த வாசனை எது? கர்த்தருக்கு பயப்படுதலே அவருக்கு என்ன இருக்குமாம்? உகந்த வாசனை என்று சொல்லி நாம் பார்த்தோம். தேவனுக்கு பயப்படுகிற அந்த பயம்தான் உகந்த வாசனை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தங்களாய் வாசனை வீசல காணப்படுகிறோம் என்பதை நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு நேரம் மிக குறுகியதற்காக ரொம்ப சீக்கிரமாக சில வார்த்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நான் வாசித்த வேத பகுதியில் ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அருமையான வார்த்தை வாசிக்கிறோம். அப்பொழுது அவன் அருகில் போய் ஈசாக்கை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனை முகந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையாய் போல் இருக்கிறது.
வேண்டிய 4வது குறிப்பாக வஸ்திரங்களின் வாசனை என்ற தலைப்பின் கீழாய் சில குறிப்புகளை நாம் பார்ப்போம். இந்த சம்பவம் நாம் அடிக்கடி வாசிக்கிறதான ஒரு சம்பவம், அநேக முறை சிந்திக்கிறதான ஒரு சம்பவம். என்ன சம்பவம் நடக்கிறது? ஈசாக்கு தன்னுடைய குமாரர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். யாரு? யாக்கோபு, இன்னொன்று யாரு? ஏசா. 2 பேரையும் அவருடைய குமாரர்களை ஆஸ்வதிக்க விரும்புகிறதான சம்பவத்தை வாசிக்கிறோம். பொதுவாகவே தேவனுடைய பிள்ளைகள் வயதான நாட்களில் தங்கள் பிள்ளைகளை ஆஸ்வதிக்க விரும்புவாங்க. அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் எப்போவுமே இருக்கணும், நன்றாக இருக்க வேண்டும் சொல்லி விரும்புகிறதான ஒரு வார்த்தை நம்ம பார்க்குறோம், அநேக இடங்களில் பார்க்குறோம். அதைத்தான் இங்கேயும் ஈசாக்கு அவ்விதமாய் தன்னுடைய மகனை ஆஸ்வதிக்க விரும்பினார். யாரை ஆஸ்வதிக்க விரும்பினார்? யாரை ஆஸ்வதிக்க விரும்பினார்? ஏசாவை தான் ஈசாக்கு ஆஸ்வதிக்க விரும்பினார். ஈசாக்கு கிட்ட தான் ஏசாட்ட தான் சொல்கிறாரு, நீ என்ன செய்ய, வெளியே போய் நல்லானது கொளுத்த கண்டு அடித்து கொண்டு வா, நான் உன்னை என்ன செய்கிறேன், ஆஸ்வதிக்கிறேன் என்று சொல்லி அங்கே சொன்ன வார்த்தையை வாசிக்கிறோம். ஆனால் நடைபெறுகிற சம்பவம் என்ன? ஏசாவுக்கு பதிலாக யாக்கோபை போய் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவதை அங்கே நாம் காண முடியும். ஈசாக்கு 3 விதமான காரியங்கள் பார்க்கிறார் யாக்கோபிட. ஒன்று, அவனை முதலாவது தடவி பார்க்கிறார். அவன் ஏசா தானோ என்று சொல்லி என்ன செய்கிறான்? தடவி பார்க்கிறான். 2வது காரியமாய் அவன் அணிந்திருந்த அந்த வஸ்திரத்தை என்ன செய்தான்? முகர்ந்து பார்க்கிறான். 3வது தான் அவன் ஆசீர்வதித்தான். அப்போ அவனுக்குள்ளாக ஒரு சந்தேகம் வருகிறது. யாருக்குள்ளாக? ஈசாக்குக்குள்ளாக ஒரு சந்தேகம் வருகிறது. அவனுடைய உடையை பார்த்தால் எப்படி இருக்கிறதாம்? ஏசாவை போல் இருக்கிறது. ஆனால் வார்த்தையின் தொனியை கேட்டால் எப்படி இருக்கிறதாம்? யாக்கோபை போல் இருக்குது. பொதுவாகவே நம்முடைய பிள்ளைகள் சத்தம் நமக்கு என்ன செய்யும்? சரியா தெரியும். இதுதான் என் பிள்ளையுடைய சத்தம், என் பிள்ளையுடைய வாய்ஸ் என்பது தெரியும். சில நேரங்கள் நம்ம பிள்ளைகள் ஃபோனில் பேசுவாங்க, நம்ம கரெக்டாக செஞ்சுருவோம், கண்டுபிடிச்சிருவோம். என் பிள்ளைகள் சமயத்தில் பேசுவாங்க, இந்த சமயத்தில் மாலினியா பீலா சமயத்தில் கன்ஃபியூஸ் ஆகிரும். பேசுகிறது மாலினியா அல்லது பீலாவா என்று சொல்லி சில நேரங்கள் சந்தேகம் வரும். கடந்த முறை இங்கே ஒரு கேம் வச்சுருந்தாங்க, தெரியும்னு நினைக்கிறேன். நம்முடைய பிள்ளைகள் பேசுகிறத கேட்கணும்னு சொல்லி கண்ணை மூடி சாமி செய்த கேம். அப்போ பார்த்து நமக்கே ரொம்ப கவனிச்சு கேட்க வேண்டியது இருக்குது. பேசுகிறது என் மகன் தானா, என்னுடைய மகள் தானா என்று சொல்லி. ஸோ அங்கே பார்க்கிறதான காரியம் என்ன? யாக்கோபுடைய அந்த பேச்சை கேட்டவொடனே அவனுக்கே சந்தேகம் வருது. ஆளை பார்த்தா எப்படி இருக்கிறேன்? ஏசாவை போல் இருக்கிறாய், ஆனால் உன்னுடைய சத்தமானது, குரலானது எப்படி இருக்கிறது? யாக்கோபை போல் இருக்கிறது. அந்த வஸ்திரங்களின் வாசனையை அவன் முகர்ந்து பார்த்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ 4வது குறிப்பாக அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை அவன் நுகர்ந்து பார்த்தான். நம்ம எல்லாருமே நன்றான வஸ்திரங்களை உடுத்தி வந்திருக்கிறோம். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? ஒரு அல்லியா சொல்லுவோமா? பொதுவாக நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். அவங்க என்ன சிலை கட்டியிருக்காங்க, இவங்க என்ன சிலை கட்டியிருக்காங்க, இந்த ப்ளவுஸ் எங்கே தைச்சினீங்க, இந்த ப்ளவுஸ் எங்கே தைச்சிங்க, எங்கே வாங்கினீங்க. இது பொதுவாக இயற்கையில் உள்ளதான ஒரு காரியம். நாங்கள் தான் பாவப்பட்ட ஜனங்கள். ஒரே பேண்ட்டு ஒரே ஷர்ட், அவ்வளோதான். அதை விட்டால் ஒன்றும் கிடையவே கிடையாது. விட்டால் சஃபாரி போடுவோம், இல்லாவிட்டா ரொம்ப நான் தான் ஜிப்பா போடுவேன். மற்றபடி அதே பேண்ட்டு அதே ஷர்ட்டு தான். ஆனால் நீங்கள் எல்லாமே ஆண்டோட ஆஸ்வதிக்கப்பட்ட சகோதரிகள். எது வேணாலும் போடலாம். அதுவும் என்ன தெரியுமா, யாரை வளர்ந்து போட்டுக்கலாம், அவ்வளோதான். என் வீட்டு அப்படி தான் நடக்கும். சித்ரா சேலை வந்து சாலினி கட்டுவார், சாலினி சேலை மாலினி கட்டிகிட்டு இருப்பான், மாறி மாறிட்டு இருப்பாங்க. ஸோ இங்கேயும் அதே கதை தான். ஈசாக்கு பார்க்குறான், உடம்பை பார்க்குறான், உடையை பார்க்குறான், எல்லாமே எப்படி இருக்குது? ஏசாவை போல் இருக்குது. ஆனால் சத்தம் மாத்திரம் யாக்கோபை போல் இருக்குது. என் வாசிக்கிற வார்த்தை, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல் இருக்கிறது. வயல்வெளியின் வாசனை நகர்ப்புறத்தில் இருக்கிற நமக்கு என்ன செய்யாது? நிச்சயமாய் தெரிய வாய்ப்பே கிடையாது. கிராமத்து உள்ளவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், அந்த வயல்வெளியின் வாசனை எப்படி இருக்குது தெரியுமா? ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த வயக்காட்டு பக்கம் போனாலே சரி, அதனுடைய வாசனை மிக அருமையாக இருக்கும்.
இந்த வயல்வெளியானது எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது யோவான் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் 36ஆம் வசனம். யோவான் 4ஆம் அதிகாரம் 35, 36. இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு என்ன செய்திருக்கிறதாம், விளைந்திருக்கிறது. உங்கள் கண்கள் என்ன செய்யுங்க. ஸோ இங்கே வாசிக்கிற வார்த்தை நான் இதை ஆவிக்குரிய பிரகாரமாக நான் கொண்டு போக விரும்புகிறேன். அந்த வாசனை எப்படிப்பட்ட வாசனையாம், வயல்வெளியின் வாசனை. இங்கே ஆண்டவர் சொல்றாரு அறுப்பு மிகுதியாக இருக்கிறது, வயல் நிலங்கள் எல்லாமே விளைந்திருக்கிறது. ஆகவே அறுப்புக்கு தன் வேலையால் அனுப்பும்படி எஜமானத்தினை செய்யுங்க, வேண்டிக் கொள்ளுங்க. அப்பா அது என்ன தெரியுமா, அந்த வஸ்திரங்களின் வாசனை என்பது, அந்த வயல்வெளியின் வாசனை என்பது தேவன் இன்றைக்கு திரளான ஆத்துமாக்களை தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு அவை எல்லாமே வயல் எல்லாமே ஆயத்தமாக இருக்குது, நல்ல விளைஞ்சிருக்கு. நீங்கள் என்ன போய் செய்யுங்க, அந்த அறுவடை செய்யணும். ஆனால் என்ன கிடையாது, அறுவடைக்கு என்ன கிடையாது, ஆட்கள் கிடையாது. நீங்கள் போய் சோமிடுங்கன்னு சொல்லி ஆரம்ப நாட்களில் என்னை கிறிஸ்துக்கு வழிநடத்தியதான அந்த ஸ்தாபனம் ஐசிஜிஎம்முடைய ஸ்தாபனம். அங்கே நான் படித்த வேதாகம கல்லூரியில் பார்த்தீங்கன்னா வாரத்தில் 5 நாள் கிளாஸ் நடக்கும். திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த பைபிள் காலேஜ் நடக்கும். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆச்சுன்னா எங்களை ஃபீல்டுக்கு அனுப்பிடுவாங்க. எங்கன்னா கிராமங்களில் போய் தங்கி ஊழியம் செய்யும்படியே அனுப்பிவிடுவாங்க. ஒவ்வொரு வாரமும் கண்டிப்பாக போகணும். நாங்கள் ஒரு 12-13 பேர் இருந்தாலும் படித்தோம். ஸோ 2 பேரை அனுப்பிடுவாங்க, கிராமத்துக்கு அனுப்பிடுவாங்க, இந்த வாரம் எந்த கிராமம் என்று சொல்லி. ஸோ வெள்ளிக்கிழமை சாயங்காலம் பைபிள் காலேஜ் முடிஞ்ச உடனேயே எங்களுக்கு என்ன கிராமம் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த கிராமத்துக்கு போயிடணும். அங்கே இந்த ஊழியத்தின் மூலமாக அங்கே ஒரு அங்கே ஊழியக்காரர் இருப்பார், ஒரு பாஸ்டர் இருப்பார். அந்த பாஸ்டருடைய வீட்டில் போய் தங்கணும். அந்த வீடு ஒன்று குடிசையாக இருக்கலாம், இல்லை காரை வீடாக இருக்கலாம், அல்ல சின்ன ஒரு சர்ச்சாக இருக்கலாம், எதுவோ அங்கே போய் தங்கியிருக்கணும். அப்போது அந்த வெள்ளிக்கிழமை சாயங்காலமே தங்குவோம். சனி ஞாயிறு 2 நாட்கள் முழுவதுமாய் அந்த கிராமங்கள் மூலமாக அந்த பாஸ்டரோடு சேர்ந்து ஊழியத்துக்கு போகணும். அங்கே அநேக ஆத்துமாக்களை போய் சந்திக்கணும், சுவிசேஷ பிரதிகள் கொடுக்கணும். இந்த பர்சனல் எவாஞ்சலிசம், தனிப்பட்ட முறையில் ஆண்டோடைய வார்த்தையை அவங்களுக்கு சொல்லணும். இதெல்லாம் தெரியுமா, சனிக்கிழமை நாங்கள் போய் யாரை சந்திக்கிறோமோ அவங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு நேரம் செய்யணும், கொண்டு வரணும். அதுதான் டார்கெட். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் போகணும், சனிக்கிழமை ஒரு நாள் ஃபுல்லாக அந்த கிராமத்துக்குள்ளே போகணும், ஆண்டோடைய வார்த்தையை சொல்லணும். யாரை சொன்னோமோ அவங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். அப்போ ஒவ்வொரு வாரமும் பல கிராமங்கள், இந்த 2 வருஷத்தில் மதுரை மாவட்டத்தில் அநேக கிராமங்களுக்கு சென்று அந்த வயல்வெளி வாசனையாக ஆத்மா வாசனையை நுகர்ந்து பார்த்துருக்கிறோம். அது மாத்திரமல்ல, உண்மையிலேயே அந்த வயல்வெளியாக போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த கிராமத்து மக்களுடைய பழக்க வழக்கங்கள், சூதுவாதம் இல்லாமல், மனசில் உள்ள வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுகிற நம்மளை மாதிரி இல்லாமல் என்ன செய்வாங்க, ரொம்ப நல்லா பேசுவாங்க. தண்ணியை கேட்டால் மோர் கொடுப்பாங்க, தண்ணியை கேட்டால் இங்கே தண்ணி கேட்டால் யோசிப்பாங்க, வந்தவன் உண்மையில் தண்ணி வந்திருக்கானா சீனத்துக்கு வந்திருக்கா யோசிப்போம், எங்கே இங்கே. ஆனால் அங்கே அப்படியெல்லாம் அந்த அளவுக்கு கிராமங்கள் அப்படி இருந்தது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு அந்த வயல்வெளியின் அந்த வாசனை இருக்கிறதே, அது எப்படியோட வாசனையாம், ஆத்துமாக்கள் நிறைய இருக்கிறது. அந்த வாசனையை வீசும்படியாய், அந்த வாசனையை முகரும்படியாய், அதாவது ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்படியாய் தேவன் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். சாட்சி சொன்ன அருமையான ரவி உங்களுக்கு தெரியும், அவருடைய மனைவி அபிராமி உங்களுக்கு தெரியும். உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இங்கே சபை விசுவாசியாக தெரியும். ஆனால் ஒவ்வொரு நாளும் கிராமங்களில் போய் ஊழியர் செய்கிற எங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு நாளும் கிராமத்துக்கு போவாங்க, காலையிலேயோ சாயங்காலம் போவாங்க, கூட கிறிஸ்டியும் போவாப்புல, கெஸ்டியாலும் போவாப்புல. பார்த்தீங்கன்னா சரி, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த சுகந்த வாசனையை ஒவ்வொரு நாளும் அவங்க என்ன செய்கிறாங்க, முகர்ந்துட்டு இருக்கிறாங்க. அது மாத்திரமில்லை, தேவனுடைய வார்த்தை எப்படி நடக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. அவங்க செய்கிற கிராம ஊழியத்தின் மூலமாய் 600 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. எத்தனை பிள்ளைகளாம்?
600 பிள்ளைகள் அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிறாங்க. அதாவது அவங்க ஆண்டுடைய வார்த்தையை சொல்லி ஆண்டு வழி எத்தனை பிள்ளைகள்? 600 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் கிராமத்துக்கு போகிறாங்க. நம்ம சொல்ல வார்த்தை ஒரு நாள் போவோம், ஆனால் ஒவ்வொரு நாளும் கிராமங்கள் தோறும் போய் அந்த சிறு பிள்ளைகளுக்கு ஆண்டுடைய வார்த்தையை சொல்லி கர்த்தருக்கு தான் வாசிக்கிறோம். அதுதான் சுகந்த ஒரு வாசனை. என்னை கேட்கிற அருமையான சகோதரியே, 4வது காரியமாய் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சுகந்த வாசனை காணப்படணும். வாசிங்க 36ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 4:36. நித்திய ஜீவனுக்காக பலனை. இன்னைக்கு ரவியோ அபிராமியோ யாரோ அவங்க எல்லாமே யார் ஒருவன் அந்த கிராம பணிகள் செய்து ஆணுடைய வார்த்தை சொல்லுகிறார்களோ அவர்கள் நித்திய ஜீவனுக்கான பலனை என்ன செய்கிறாங்க? அவங்க சேர்த்து வைக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நாளின் இந்த காலைவேளை தேவன் அதைத்தான் விரும்புகிறார். நீங்கள் தேவனுக்கென்று சுகந்த வாசனையாய் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற வாசனையாய் காணப்பட வேண்டும். அருமையான செல்வன் சிஸ்டம் நல்லாவே தெரியும். திங்கட்கிழமை ஜெபம் நடத்துகிறாங்க, புதன்கிழமை ஜெபம் நடத்துகிறாங்க. அநேகருக்கு ஆண்டோடைய வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அநேக கிறிஸ்துவை அறியாதவர்கள், தேவனை அறியாத அநேக பிரஜாதி மக்களுக்கு கர்த்தருடைய அதுதான் சுகந்த வாசனை. இன்னைக்கு அவங்க மாத்திரமில்ல, நாமளும் செய்ய அழைக்கப்படுறோம். எத்தனை வருடங்களாலும் சரி, கடைசி வரைக்கும் நாம் அதை செய்ய அழைக்கப்படுகிறோம். நான் என் சபையிலேயே நான் சொல்கிறேன், நான் வெளியே எங்கேயும் போகவில்லை. என்னை பற்றி சொல்லியிருக்கேன், ரவியை பற்றி சொல்லியிருக்கேன், அபியை பற்றி சொல்லியிருக்கேன், ஷெல்லாண்டி பற்றி சொல்லியிருக்கேன். நமக்கு பின்னாடி உட்காந்துக்கார் ரூபர்ராஜ் அண்ணன் தெரியும். இந்த ஆராதனை முடிஞ்சவொன்னே பார்த்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் பறந்து போயிட்டு இருப்பார். எங்கே தெரியுமா? காரியப்பட்டி போகிற வழியில் ஒரு கிராமத்தில் சபையில் போய் நடத்தினவர். இங்கே ஆராதனை முடிஞ்ச உடனே எப்படா அப்படி காத்துட்டு இருப்பார். 8 மணிக்கு மேலே ஆனால் போதும் அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டார். பாஸ்டர் நான் பஸ்ஸு பிடிச்சி போகணும்னு சொல்லி. ஏன்னா அந்த பஸ்ஸு பிடிச்சாதான் அவர் அந்த கிராமத்துக்கே அங்கே போக முடியும். ஏன்? அந்த சுகந்த வாசனையை, அந்த வயல்வெளி வாசனையை அவர்கள் நுகர்ந்து பார்க்கிறார்கள். எனக்கு இருக்கிற அன்பான சகோதரியே, இந்த நாளின் காலையில் நீங்களும் நானும் இவர்கள் மாத்திரமல்ல, நாமும் பரலோகத்தில் பலனை சேர்க்கும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாசிக்கலாம் அடுத்த பகுதியில். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21. சீக்கிரம் ஆதியாகமம் 8:20-21 சீக்கிரமாய். இங்கே வாசிக்கிற ஒரு வார்த்தை வாசிங்க. அங்கே என்ன வாசனை வாசிக்கிறாராம்? சுகந்த வாசனை. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் வாசிக்கும் போது, நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களும் சுத்தமான சகல பறவைகளும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவற்றை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். 5வது குறிப்பு, அது சுகந்த வாசனை. உலகமே அழிந்து போனது. ஜனங்களுடைய பாவத்தினாலே, கொடுமையான பாவத்தினாலே ஆண்டவர் உலகத்தை முழுமையாய் நிகிரகம் பண்ணினார். எல்லா ஜீவன்களும் தண்ணீரிலே மூழ்கி மாண்டு போயின. நோவாவும் அவர் குடும்பத்தார் மொத்தம் 8 பேர் மாத்திரமே தேவன் என்ன செய்தார்? உயிரோடு வைத்தார். இப்போ அந்த நோவா அந்த பேழையை விட்டு வெளியே வந்த உடனேயே அவன் செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு என்று என்ன செய்தான்? பலியிட்டான். தேவனுக்கு என்று பலியிட்டான். ஆண்டு வாசிக்கிறோம். அந்த வாசனை, அந்த சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனிதனின் நிமித்தம் பூமி என்ன செய்வதில்லை? சபிப்பது இல்லை. இங்கே வாசிக்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய பார்வையில் தேவனுக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி, ஆண்டவரே என்னை ஜீவனோடு காத்துரே என்று சொல்லி ஆண்டவருக்கு பலிபீடத்தை கட்டி தேவனுக்கு பலி செலுத்தினான். ஆண்டவர் அந்த வாசனையை அவர் சுகந்து பார்த்தாராம். என்ன கேட்கிற அருமையான சகோதரியே, உலகம் முழுவதும் அழிந்து போனாலும் தன்னை காப்பாற்றிய தேவனுக்கு, தன் குடும்பத்தை உயிரோடு வைத்த தேவனுக்கு பலி செலுத்திய அந்த பலியானது அவருக்கு சுகந்த வாசனையே காணப்பட்டது. தேவன் நம்மை ஒவ்வொரு வாரமும் சுகத்தோடு பார்த்து வருகிறார். அல்லேலூயா. ஒரு வாரம் முழுவதுமாய்
நேற்றைய நாளில் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ உங்களை அனுப்பியிருந்தேன் நம்ம சர்ச் குரூப்பில். எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியல. ஆராதனை எவ்வளவு முக்கியம் என்பதை அதை ஆக்சுவலாக ஒரு ஆங்கிலத்தில் இருந்ததுனால் நிறைய பேர் அது புரிஞ்சிச்சோ தெரியல, புரியலன்னு தெரியல. வாரம் முழுவதும் என்ன செய்கிறோம்? வேலை செய்கிறோம். ஆனால் ஆண்டுடைய ஆட்டத்தில் வந்து ஒரு 2 மணி நேரம் உட்காரும்போது என்ன செய்கிறது? யோசிக்கிறோம். 2 மணி நேரம் உட்கார்றதுக்கு யோசிக்கிறோம். பல நேரங்கள் வந்து ஆராதனைக்கு என்ன செய்வதில்லை, நேரத்திற்கும் வருவதும் இல்லை. வேலை செய்கிற இடத்துல வந்து சப்போஸ் வேலை செய்யும்போது ஏதாவது குற்றத்தை கண்டுபிடிச்சா இல்லை நான் சரி பண்ணிடுறேன் என்று சொல்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய ஆழத்துக்கு வரலன்னா கேர் பண்ணுறதே கிடையாது. ஏன் ஆண்டவர் தானே, என் ஆண்டவர் எப்போவும் என்னை மன்னிப்பார், என் ஆண்டவர் எப்போவுமே என்னை மன்னிப்பார் நிறுவனமா. ஏன்னா அந்த குளிர் காய்ந்து போச்சு, குளிர் விட்டு போச்சு, அவ்வளோதான், குளிர் விட்டு போச்சு. இந்த நாளின் காலையில் 2வது காரியமாய் என்னை காப்பாற்றிய தேவனுக்கு, ரவி சாட்சி சொன்னது போல என்னை காப்பாற்றிய தேவனுக்கு அவர் இன்றைக்கு ஊழியம் செய்து வருகிறார். என்னை இந்த வாரம் முழுவதும் காப்பாற்றினாரே, இந்த வாரம் முழுவதும் என் தேவையெல்லாவற்றையுமே சந்தித்தாரே. நான் அப்போ எந்த அளவுக்கு தேவனுக்கு என்ன செய்யணும்? சுகந்த வாசனையாய் அவருக்கு நான் ஆராதனை செய்ய வேண்டும். இந்த நாளின் காலையில் நீங்கள் தேவனுடைய ஆலயத்தை அசட்டை பண்ணினால், நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிற ஆராதனை அசட்டை பண்ணினால் தேவன் உங்களை நிச்சயமாக என்ன செய்வார்? அசட்டை பண்ணுவார். என்னை கனம் பண்ணுகிறது தான் நான் கனம் பண்ணுவேன். என்னை கனம் பண்ண தான் என்ன செய்வேன்? நான் கனம் பண்ணுவேன். அப்போ ஆண்டோடைய வார்த்தை தெளிவாக சொல்லுது, நீ ஆலயத்துக்கு வராமல் நான் செய்ய மாட்டேன், கனம் பண்ண மாட்டேன். நீ தேவனை தேடினால் உனக்கு என்ன உண்டு? நிச்சயமான ஆசீர்வாதம் உண்டு. என்னைக்கோ ஒரு நாள், எப்பயோ ஒரு நாள், அது வரல. ஆண்டவருக்கு சுகந்த வாசனை நோவாவை போல நீ செலுத்துவாயானால் தேவன் ஒரு சுகந்த வாசனை முகர்ந்து பார்த்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் சொல்றார், நான் இனி இந்த புகழத்தை மனுஷன் யாரும் செய்வதில்லை, சபிப்பது இல்லை. ஏன்? அந்த ஆராதனை அவருக்கு சுகந்த வாசனையாக இருந்தது. வாசிக்கிறோம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், இயேசு கிறிஸ்து தன்னையே என்ன செய்தாராம்? சுகந்த வாசனையாக ஜீவ பலியாக என்ன செய்தாராம்? ஒப்பு கொடுத்தாராம். அப்போ நம்ம ஆராதிக்கிறோமே, அந்த ஆண்டவர் தன்னையே என்ன செய்தார்? ஜீவ பலியாக தேவனுக்கு பிதாவுக்கு சுகந்த வாசனையாக பலி செலுத்தினாரே. அவரை ஆராதிக்க வந்திருக்கிறார். இம்மான சகோதரியே, நாம் எந்த அளவுக்கு நாம் அவருக்கு ஆராதனை செய்கிறோம்? ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிக்கிறோம். பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜீவ பலியை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதே அதுவே நீங்கள் செய்யத்தக்கதான என்ன ஆராதனை? உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதே என்னது? தேவனுக்கு பிரியமான ஆராதனை. அப்போ நல்ல கேளுங்க, நம்முடைய சரீரங்களை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ஜீவ பலியாக. உங்களை ஒன்றும் வெட்ட மாட்டோம், கவலைப்படாதீங்க. உங்களை யாரையும் வெட்ட மாட்டோம். நோவா ஆட்டையும் காடையும் வெட்டின மாதிரி என்ன செய்ய மாட்டோம்? வெட்ட மாட்டோம். ஆனால் கர்த்தர் சொல்றார், உங்கள் சரீரங்களை நீங்கள் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுவே தேவனுக்கு முன்னதாக புத்தியுள்ள ஒரு ஆராதனை. இந்த சரீரத்தை நான் இப்படி சொல்கிறேன், ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கணும்னா ஞாயிற்றுக்கிழமை காலைல 4 மணிக்கு ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. உங்கள் சரீரங்களை ஞாயிற்றுக்கிழமை 4 மணிக்கு என்ன செய்யுங்க? ஒப்பு கொடுங்க. ஏன்? 6 மணிக்கு இங்கே ஆராதனை. அன்னைக்கு உங்கள் சரீரங்களை இல்லை சாத்தான்படியே அவன் என்னை வஞ்சித்தபடியே நான் 3ஆம் வானமும் விட்டு 5ஆம் வானம் வரைக்கும் போவீங்கன்னா அது என்ன ஆராதனை கிடையாது. நன்றாக யோசித்துக் கொள்ளுங்க. புத்தியுள்ள ஒரு ஆராதனை. உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்புக்கணும். நான் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், என்னவாம்? குப்பையுமாய் எண்ணுகிறேன். என்னைக்கு நீங்கள் வாரத்தில் ஒரு நாள், வாரத்தில் ஒரே ஒரு நாள், ஒரு 2 மணி நேரம் உங்களால் தூக்கத்தை விட முடியலன்னா தேவனை எப்படி தரிசிப்பீங்க? வாரத்தில் ஒரு நாள் 2 மணி நேரம் ஆராதனைக்கு வருவதற்கு உங்களால் தூக்கத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை, வெறுக்க முடியவில்லை. எனக்கு அந்த வேலை இந்த வேலை, அவன் வந்தான் இவன் வந்தான், அங்கே போன இங்கே போனேன்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்வீங்க?
என் தேவனுக்கு ஆராதனை, சுகந்த வாசனை. நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். வாசிங்க எஸ்ராவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சீக்கிரமாய். எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சீக்கிரமாய். ஆ ஆ நல்ல கேளுங்க. அப்படி அந்த சுகந்த வாசனையாய் பலியிடும் போது, செய்யும் போது, ராஜாக்களுக்கும் அவன் குமாரர்களுக்கும் என்ன உண்டாகுமாம்? என்ன உண்டாகுமாம்? தீர்க்க ஆயுசு உண்டாகுமா. எப்ப ஒரு மனுஷன் ஆண்டவருக்கென்று தன்னை சுகந்த வாசனையாய் படைத்து, தன் சரீரங்களை படைத்து ஆண்டவரை ஆராதிக்கிறானோ, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவனுடைய ஆயுசு எப்படி இருக்குமா? தீர்க்க ஆயுசு போல இருக்குமா. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? அருமையான ஐயா இருக்கிறாங்க, சீனிவாசன் ஐயா. கடந்த வாரத்தில் தன்னுடைய 89வது பிறந்தநாள் காண கர்த்தர் கிருபை செஞ்சார். யோசிச்சு பாருங்க, 88 ஆண்டுகள் வரைக்கும் தேவனுக்கு சுகந்த வாசனையாய் இருக்கிறதுனால தான் கர்த்தர் ஐயாவுடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொண்டு வருகிறார். அதான் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. தேவனுக்குன்னு நீங்கள் சுகந்த வாசனையாக இருந்தால் உங்களுடைய ஆயுசு எப்படி இருக்குமாம்? தீர்க்காயுசு போல காணப்படும். அப்போது நீங்கள் வாரந்தோறும் ஆலயத்தில் வந்து ஆண்டவரை ஆராதிக்கும் போது, முழு மனதோடு முழு ஆத்மாவோடு ஆராதிக்கும் போது, தேவனுடைய பார்வையில் அது சுகந்த வாசனையாக இருந்து உங்களுடைய ஆயுசு நாட்களை செய்வார். தேவன் தீர்க்காயுசுவாய் கர்த்தர் மாற்றுவார். 6வது குறிப்பு 2 கொரிந்தியர் 2:14 சீக்கிரமாய். 2 கொரிந்தியர் 2:14 சீக்கிரமாய். நாம் ஆசித்த ஆ ஆ ஆ முடிக்கிறேன். அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கடைசி என்னுடைய 6வது குறிப்பு, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை. கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன வாசனை? சத்தமா சொல்லுங்க. கிறிஸ்துவை அறிகிற, கிறிஸ்துவை அறிகிற என்ன வாசனையாம்? அது அறிவின் வாசனை. கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை. 2 ஒன்று நான் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை ஒன்று. 2வது என் மூலமாய் மற்றவர்கள் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை. அப்ப 2மே நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். இங்க வாசிக்கிறபடி அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் தான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக கிறிஸ்துவுக்கு விரோதமாய் காணப்பட்டார். எங்கெல்லாம் கிறிஸ்துவை வணங்கினார்களோ, மேசியா என்று ஏற்றுக்கொண்டு ஆராதிக்கிறார்களோ, அங்கெல்லாமே சென்று கலவரத்தை ஏற்படுத்தி அவர்கள் என்ன செய்து கைது செய்து சிறையில் அடைத்தவன் தான் யாரு? பவுல். சவுலாக இருக்கும்போது செய்த காரியங்கள். ஆனால் தமஸ்குக்கு போகும்போது தேவன் அவனுக்கு என்ன செய்தார்? தரிசனமானார். அப்போஸ்தலர் 9:5 வாசிக்கிறோம். அந்த தரிசனத்தில் பவுல் கேட்ட ஒரே ஒரு கேள்வி, ஆண்டவரே நீர் யார்? ஆண்டவரே நீர் யார்? ஏன் இங்கே அந்த கிறிஸ்துவை அறிகிற அறிவு அவனுக்கு வருது. ஆண்டவரே நீர் யார்? இன்னைக்கு முதல் காரியமாக நமக்கு கிறிஸ்துவை அறிகிற அறிவு நமக்கு வேணும். அநேகருக்கு கிறிஸ்து எப்படி இருக்கிறார்? ஒரு ஆஸ்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். கிறிஸ்து யார் என்று சொன்னால் நீ என்ன செய்வீங்க? ஆண்டவர் என்னை ஆஸ்வதிக்கிறார் சொல்லுவீங்க. என்ன சொல்லுவாங்க? ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறார், ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறார், அவருடைய ரட்சகர் என்று சொல்லுவோம். இங்கே பவுல் கேட்கிறார், ஆண்டவரே நீர் யார் என்று சொல். கிறிஸ்துவை அறிகிற அறிவு முதலாவது நமக்கு வேண்டும். ஒரு குறிப்பிட்ட ஒரு சகோதரி, கர்த்தரை அறியாத ஒரு சகோதரி, ஹிந்து மார்க்கத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு சகோதரி, மேல் மருவத்திற்கு தன் குடும்பத்தோடு தவறாமல் செல்லுகிற ஒரு சகோதரி. அந்த சகோதரி தன் படிப்பின் காலத்தை முடித்து விட்டு வேலைக்கு போகிறாங்க. அவங்க படித்த அந்த படிப்புக்குரிய வேலை என்ன செய்யலை, அவங்களுக்கு கிடைக்கல.
ஆனால் வேறொரு இடத்துல வேலை கிடைச்சி அங்கே வேலைக்கு போகிறாங்க, வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. அந்த வேலை செய்கிற அந்த ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கிறிஸ்தவ சகோதரியும் அங்கே வேலை செய்கிறாங்க. அப்போ அந்த கிறிஸ்தவ சகோதரி கிறிஸ்துவின் வாசனை வீசுகிற சகோதரி. அப்போ அங்கே அநேகருக்கு தன்னுடைய ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு முறை அந்த கிறிஸ்தவ சகோதரிக்கு உடல் பலவீனப்படுகிறது, நடக்க முடியாத அளவுக்கு சிக்கன் குனியாங்கதான நோய் அந்த சகோதரி தாக்குகிறது. கூட இந்த எல்லா ஸ்டாஃப் சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, ஆஸ்பத்திரிக்கு போங்கன்னு சொல்லி. அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நான் மருந்து மாத்திரை எதுவும் எடுப்பது இல்லை, நான் எந்த விதமான வைத்தியம் எடுப்பதில்லை, எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, எனக்கு ஒரே ஒரு விசுவாசம், தேவன் என்னை சுகமாக்குவார், தேவன் என்னை குணமாக்குவார். அவங்க எல்லாம் சொன்னாங்க, நீ படித்தவங்க தானே, அதெல்லாம் படித்தவங்க தானே, படித்த ஆஃபீஸர்லாம் வேலை தானே வேலை செய்றீங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க, நான் படித்த படிப்பை விட என் தேவன் எனக்கு பெரியவர். ஒரு வாரத்தில் அவங்க ஓய்வு எடுத்துட்டு எந்த மருந்து மாத்திரையும் எடுக்காமல் வேலைக்கு வந்தாங்களாம். அங்கே சுற்றி இருக்கிற எல்லா ஸ்டாஃபுக்கும் பயங்கர ஒரு ஆச்சரியம், ஒரு சந்தேகம். அதில் ஒரு சகோதரி, இந்த சகோதரி கேட்டாங்கன்னா, உண்மையிலே உங்களை எப்படி சுகமாச்சுன்னு சொல்லி. நான் கர்த்தரை நம்புகிறேன்னு சொல்லி, என் தேவன் நான் ஜெபம் பண்ணா ஜெபத்தை கேட்கிறவர். அந்த வார்த்தை அந்த சகோதரியுடைய உள்ளத்தில் தொட்டது, அந்த வார்த்தை சகோதரி உள்ளத்தை தொட்டது. அப்போ அவங்க சொன்னாங்கன்னா, நான் இந்த கம்பெனியில் நான் வேறு கம்பெனி நான் வேலைக்கு போக போகிறேன்னு சொல்லி. அப்போ சில கம்பெனியோட எல்லாமே அவங்க என்ட்ரிக்காக போட்டிருக்காங்க. அப்போ அந்த கிறிஸ்தவ சொன்னாங்களா, நீ ஜோம் பண்ணி பாரு, நீ படித்த படிப்புக்கு நிச்சயமாக தேவன் வேலை கொடுப்பார், ஒன்றே உனக்கு சந்தேகம் இருந்தால் நீ ஜோம் பண்ணி பாரு. அவங்க சொன்னாங்களா, நான் இயேசுவை அறியாதவள், எனக்கு இயேசுவை தெரியாது, எங்களுக்கு ஒன்றே ஒன்று நாங்கள் என்ன செய்கிறோம், குடும்பத்தோடு மேல் மருத்துவர் சென்று போய் தான் நாங்கள் வணங்குவதனுடைய வழக்கம். ஆனாலும் சொல்ல, நீ ஜோம் பண்ணி பாரு என்று சொல்லி அந்த வார்த்தையை நம்பி அந்த கிறிஸ்தவ சகோதரி தன் வீட்டின் அறைக்கதவை மூடிக்கொண்டு இப்படி சொன்னாங்களாம், ஆண்டவரே நீ தான் உண்மையான கடவுள் சொல்கிறாங்க, நான் ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்கு வேலைக்கு போகணுன்னு விரும்புகிறேன், அந்த கம்பெனிக்கு எனக்கு வேலைக்கு நிச்சயமாய் கிடைத்தால், அந்த கம்பெனி வேலை எனக்கு கிடைத்தால், கிடைக்கும் பட்சத்தில் நீர் உண்மையான தேவன் என்பதை, நீதான் கடவுள் என்பதை நான் என்ன செய்கிறேன், ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணார். அப்புறம் அந்த இன்டர்வியூக்கு ஆயத்தம் பண்ணார். ஒரு 20 கேள்வி வரைக்கும் அவங்க அந்த சகோதரி ஆயத்தம் பண்ணாங்களாம். ஆயத்தம் பண்ணி முடிச்சுட்டு இன்டர்வியூ போகிறாங்க. போன இடத்துல கேட்கப்பட்ட கேள்விகளில் இந்த 20 கேள்வி, முதல் கேள்வி அந்த இன்டர்வியூவில் எடுத்தவர் கேட்டார். என்ன கேள்வி? முதல் கேள்வி. இவங்க படித்த 20 கேள்வியில் முதலாவது கேள்வி அவங்க கேட்டாங்களாம். அந்த சகோதரிக்கு பயங்கர சந்தோஷம். பரவாயில்லையே, 20 கேள்வியிலேயே முதல் கேள்வியே நான் என்ன படித்துட்டு வந்தேனோ, என்ன தெரியுமோ அந்த கேள்விக்குரிய பதில் சொன்னா சொல்லி சந்தோஷம். 2வது கேள்வி கேட்டாங்க. அவங்க எழுதின 2வது கேள்வி எதை படிச்சிருக்காங்களோ அந்த கேள்வி கேட்டாங்களாம். அந்த சகோதரிக்கு இன்னும் சந்தோஷம். போச்சுரா, அந்த ஆண்டவர் உண்மையானவர்களுக்கு இருக்கிற 20 கேள்வியும் வரிசையை கேட்க போகிறான்னு சொல்லி வைத்தது போல அவர்கள் என்ன படித்து சென்றார்களோ அந்த கேள்வியை தவிர வேறு எந்த கேள்வியும் கேட்கவே இல்லையா. அந்த சொல்கிறாங்க, அன்னைக்கு தான் வளர்ந்துக்கிட்டேன் கர்த்தர் உண்மையில் அவர் சொல்லி. அந்த கம்பெனி வேலை கிடச்சிச்சு, தமிழ்நாட்டில் வேலை செஞ்சாங்க, இன்றைக்கி வெளிநாட்டில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அந்த குடும்பம் முழுவதுமாய் மேல்மருத்தூர் போனாலும் இந்த ஒரே ஒரு சகோதரி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால தேவனை சவரி ஆஸ்வதித்து இன்றைக்கி வெளிநாட்டில் செய்கிறாங்க. ஏன்? ஆண்டவரை அறிகிற அந்த அறிவின் வாசனை. ஒன்று, அவர்கள் பவுலை போல ஆண்டவரே நீர் யார் என்று சொல்லி அந்த கிறிஸ்துவை அறிகிற அறிவு அந்த சகோதரி காணப்பட்டது. அவர்கள் வழிநடத்திய அந்த சகோதரி அந்த அறிவின் வாசனையை மற்றவர்கள் செய்தார்களாம், வீசினார்கள். அப்போ நான் இந்த காலையில் நான் எந்த அளவு கிறிஸ்துவின் அறிகிற அறிவின் வாசனை வீசன காணப்படுகிறேன். இன்றைக்கு ஒரே ஒரு காரியம், நீங்களும் கிறிஸ்துவை அறிய வேண்டும். எப்போ அறிய முடியும்?
எப்போ அறிய முடியும்? வேதத்தை வாசிக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும்போது, அவரை அறிகிற அறிவின் வாசனையை இதில் உணர முடியும். ஜெபிக்கும்போது என்ன செய்ய முடியும்? அவரை அறிகிற அறிவின் வாசனையை அறிய முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இதுவரை அறிந்ததை விட இன்னும் நாம் அதிகமாய் அவரை அறிய நாம் அழைக்கப்படுகிறோம். வாசிக்கிறோம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18 நினைக்கிறேன். 2 பேதுரு 3:18 சீக்கிரமாய். 2 பேதுரு 3:18 வாசிப்பாங்க. எதில் வளருங்களா? அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். நீங்கள் எதில் வேணால் வளருங்கம்மா, நான் எதுவுமே சொல்லலை. நல்லா சாப்பிட்றீங்களா? 3 வேளை சாப்பிட்றீங்களா? சாப்பிடுங்க, உடம்பு வளரட்டும், ஒன்றும் சொல்லவே இல்லை. வீடு சின்ன வீடாக இருக்குது, கொஞ்சம் பெரிய வீடாக மாற்றணும்னு நினைக்கிறீங்களா? போயிட்டு வாங்க, வளருங்க, ஒன்றும் சொல்லலை. உங்களுடைய படிப்பு நல்லா படிக்கிறீங்களா? நல்லா படிங்க, என்ன ப்ளஸ்ஸு, நல்லா படி, நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் எல்லாவற்றும் எதில் வளரணும்? கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளரணும். எப்போ வளர முடியும்? கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் போது வளர முடியும். ஆண்டு சமயத்தை ஜெபிக்கும் போது வளர முடியும். ஞாயிற்றுக்கிழமை தோறும், ஓய்வு நாள் தோறும் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து ஆராதிக்கும் போது, இவ்விதமான கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் போது என்ன செய்ய முடியும்? வளர முடியும். அப்போ என்னுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் அறிகிற அறிவின் வாசனையை நம்மை கொண்டு தேவன் வெளிப்படுத்த விரும்புகிறார். அப்படி வெளிப்படுத்த தேவனுக்கு, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு என்னமா? ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கேட்டே சேரணுமே, இன்னும் கேட்டே சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஜெபிப்போம். சீனிவாச ஐயா உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஜெபிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, இந்த நேரம் மட்டுமாக மத்தியில் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாசன் மூலமாக அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்கிற ஒரு நல்ல சத்தியத்தை நேர் பிள்ளைகளை தந்த தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நேர் பிள்ளைகளை வழிநடத்தும், அது அறிகிற அறிவிலே வளர உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தருடைய பந்திக்கு நேரம் நாம் ஆயத்தமாகும்.